ஓகே, வணக்கம் மாணவர்களே. 2025 குரூப் 4 எக்ஸாம் புதிய சிலபஸோட அடிப்படையில் தமிழ் 90 நாட்களில் 100க்கு 100 எடுக்க வைப்பதற்கான ஃப்ரீ பேட்ச், அது இலவச வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூலுக்கான மெட்டீரியலை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். பார்த்துட்டு அதன் பிறகு மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படிங்க. சும்மா எடுத்தோடனே மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிட்டு ஓடாதீங்க. கரெக்டாக நாங்கள் எப்படி மெட்டீரியல் டவுன்லோட் பண்ண சொல்கிறோம், அதை எப்படி படிக்க சொல்கிறோம், அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பராக படிச்சிங்கன்னா தான் நீங்கள் முழு மதிப்பெண்ணை எடுக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ முதல் தேர்வாக நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு 17/12/2024 இரவு 8 மணிக்கு உங்களுக்கு தேர்வு நடக்கும். இதுக்கான ஷெடியூல் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, திருக்குறளுடைய முதல் ஒரு 5 அதிகாரம் கொடுத்துருக்கோம். ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, அன்புடைமை, அருளுடைமை. இதில் என்ன உங்களுக்கு வந்து சின்ன குழப்பம் இருக்கும் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஒழுக்கமுடைமை 10 திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் இருக்கு, 10th புக்கில் இருக்கு. அதே மாதிரி அன்புடைமை 10 திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் இருக்கு, பொறையுடைமை 10 திருக்குறளுமே ஸ்கூல் புக்கில் இருக்கு. இப்போ இந்த ஊக்கமுடைமை இருக்கு இல்லையா, இந்த ஊக்கமுடைமையில 10 திருக்குறள் கிடையாது, அருளுடைமையில உங்களுக்கு 10 திருக்குறள் வந்து கிடையாது. ஓகேங்களா? அருளுடைமை இப்போதான் புதுசாக வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரே மாதிரியான மெட்டீரியல் வேணும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது மெட்டீரியல் கலெக்ஷன் தான். ஓகேங்களா? படிக்கிறதுக்கு நமக்கு மெட்டீரியல் இருந்தால் தானே படிக்க முடியும். ஸோ அதனால் இப்போ இதுக்கான மெட்டீரியல் நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இதுபடி நீங்கள் வந்து படிங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் 1க்கான மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ நம்முடைய அந்த ஃப்ரீ பேட்ச் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டெலிகிராம் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, தமிழ் மெட்டீரியல் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் போகும். ஓகேங்களா? இதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஒழுக்கமணியை படிக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒழுக்கமணியை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஸ்கூல் புக் மெட்டீரியலை கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டிய ப்ராப்பரான மெட்டீரியல் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல் புக் மெட்டீரியல் தான். இப்போ ஸ்கூல் புக்கில் இந்த கண்டென்ட் எங்கே இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கான மெட்டீரியலை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்கில் நல்லா வந்து படிச்சிருங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. செகண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒன்லைனர் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். இது வந்து நம்மளாக எடுத்து கொடுத்துருப்போம். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் புக்கில் படிக்கும்போது புரிஞ்சு படிச்சிருப்பீங்க, அடுத்து கொஸ்டின் பேசிஸில் படிக்கணும் இல்லையா? ஸோ அதற்காக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது எது என வள்ளுவர் கூறுகிறார், இது ஒழுக்கம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா, ஆன்லைன் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பொருள் தொடர்பான வினா, அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சொல் பொருள் தனியா. ஓகேங்களா? அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய சொல் பொருளை மட்டும் தனியா கொடுத்துருப்போம். அப்படியே உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் கிடையாது, இது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய அணி தொடர்பான வினா. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். கடைசியா வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக தொடர்பான வினா. இதுக்கப்புறம் இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மெட்டீரியல் ஸ்கூல் புக் மெட்டீரியலை படிச்சுட்டு இந்த மெட்டீரியலை நீங்கள் படிங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா திருக்குறளாக படிச்சுட்டீங்க, பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் மூணாவதாக உங்களுக்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல் இருக்குது, அது பேர் தான் ரிவிஷன் சீட். ஓகேங்களா? ரிவிஷன் சீட்னா என்ன சார் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அப்படின்னா நீங்கள் படித்ததை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லுவது எது என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரான், அப்போ ஒழுக்கம் தான் அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது. ஸோ இதுக்கான விட ஒழுக்கம். வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என கூறுகிறார். அப்போ வள்ளுவர் எதோட மேலானா நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? உயிரினும் மேலாக ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சொல் பொருள் விழுப்பம் அப்படின்னா அதோட பொருள் என்ன, ஓம்பப்படும் அதோட பொருள் என்ன, இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யுது கிடையாதுன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடையாது. அப்போ நீங்கள் படித்ததை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பார்க்கறதுக்கு, உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கா இல்லை செக் பண்ணுறதுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அணி தொடர்பான வினாக்கும் உங்களுக்கு வந்து இந்த திருக்குறளுக்கான அணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும், நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து உதவும். அதே மாதிரி பிரித்து எழுதுக, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு புக்கில் வந்து நீங்கள் நல்லா ரீட் பண்ணிடுங்க, பொறுமையாக படிச்சிருங்க, புரிஞ்சு படிச்சுக்கோங்க. செகண்டு ஒழுங்கினரை வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தேர்டு ரிவிஷன் சீட்டை வச்சு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இப்படி படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் திருக்குறளில் முழு மதிப்பெண்ணை ஸ்கோர் பண்ணிடலாம். தெளிவாக படிக்கலாம். ஓகேங்களா? அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன், 22 லட்சம் பேர் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்கலேருந்து நம்ம தனித்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கிறத தெளிவாக படிக்கணும். டிஎன்பிசியில் தமிழ்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கணும். அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் வர அளவுக்கு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கான மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? டெஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க.
இந்த வீடியோவுக்கு கீழே மோர் ஓகேங்களா, மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் பேட்ச் வந்து இருக்கும், டெலிகிராம் லிங்க் வந்து இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்சில் எப்படி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி வீடியோக்கு கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெலிகிராம் நம்மளோட பேட்ச் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து இந்த டெலிகிராம் பேட்சில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஓகேங்களா, ஓகே, நன்றி.